சிவாய் நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பார்க்க இருப்பது திருமுதுகுன்றம் என்றும் நடுநாட்டு திருத்தலத்தை பற்றிய வரலாறை பார்க்க இருக்கிறோம். தற்போது விருத்தாச்சலம் என்று வழங்கப்படுகிறது. இத்தலமானது விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோவில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களிலிருந்து விருத்தாச்சலம் செல்வதற்கு பேருந்து வசதிகள் உள்ளன. அழகு தமிழில் திருமுதுகுன்றம் என்பது வடமொழியில் விருத்தாச்சலம் என்று ஆனது. தற்போது விருத்தாச்சலம் என்றே வழங்கப்படுகிறது. இங்குள்ள இறைவனின் திருப்பெயர் பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர். இறைவியின் திருப்பெயர் பெரியநாயகி பாலாம்பிகை விருத்தாம்பிகை என்பதாகும். தலமரமானது வன்னி மரமாகும். தீர்த்தமானது நித்யானந்த கூபம், மணிமுத்தாறு, அக்னி, குபேர, சக்கர தீர்த்தங்களாகும். சிவபெருமானால் முதலில் ஆதியில் படைக்கப்பட்டது. எனவே முதுகுன்றம் என்று பெயர் பெற்றது. ஆதியில் பிரம்மதேவர் இந்த மண்ணுலகை படைக்க விரும்பிய பொழுது சிவபெருமானை துதிக்க அவரும் அருள் செய்தார். பின்னர் தானே ஒரு மலையாக தோன்றினார். அதன் பின்னரே பிரம்மா படைத்த மலைகளும் தோன்றின. இந்த மலைகளுக்கெல்லாம் சிவபெருமான் மலையாக தோன்றிய மலையே முன்னால் தோன்றியது என்பதால் இது பழமலை என்றும் இத்தல இறைவன் பழமலைநாதர் என்றும் வழங்கப்படுகிறார். பிரம்மனும் அகத்தியரும் வழிபட்ட பெருமையுடைய பதியும் ஆகும். இங்கு இறப்பவர்களுக்கெல்லாம் உமாதேவியார் தமது ஆடையால் வீசி இழைப்பாற்ற இறைவன் அவர்களுக்கு 5 எழுத்தை உபதேசித்து தமது உருவமாக்கும், அதாவது சார்பு நிலையை உண்டாக்கிய திருப்பதி ஆகும். ஆதலால் இது காசியினும் மேம்பட்டது ஆகும். இது கந்தபுராணத்தில் இப்பாடலில் அதை விளக்குகிறார். அந்த பாடலை பார்க்கலாம். தூசினால் அம்மை வீச தொடையின் மேல் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விழுமிதான முதுகுன்றம் வரையும் கண்டான் என்று கந்தபுராணத்தில் இத்தலத்தை பற்றி கூறியுள்ளது. மேலும் இத்தலத்தின் தல விருட்சமான வன்னிமரம் சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். ஆதி காலத்தில் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்த விபசித்து முனிவர் திருப்பணி வேலை செய்தவர்களுக்கு இந்த வன்னிமரத்தின் இலைகளை பறித்து கூலியாக கொடுத்தார் என்றும் அவை அத்தொழிலாளர்களின் உழைப்புக்கேற்ற பொற்காசுகளாக மாறியது என்றும் தலபுராணம் கூறுகிறது. மேலும் கைலாச பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் 28 ஆகம கோவில் உள்ளது. முருக கடவுள் 28 ஆகமங்களையும் சிவலிங்கங்களாக வைத்து பூசித்தார் என்பது இதன் வரலாறு. காமிகேஸ்வரர் முதலாக வாதுளேஷர் ஈராக ஆகமங்களின் பெயர்களை இத்திருமேனிகள் பெற்றுள்ளன. சம்பந்தரால் இத்தலத்தை அடையும் பொழுது வலம் செய்த போதும் வழிபட்ட போதும் தனித்தனி பதிகங்கள் பாடியருள பெற்ற பெருமை உடையது. மேலும் சுந்தரர் இறைவனை பாடி 12,000 பொன் பெற்று அவற்றை மணிமுத்தாறு நன்னீரிலிட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் பெற்றார். இத்தலத்திற்கு விருத்த காசி என்ற பெயரும் உண்டு. பண்டை நாளில் இத்தலத்தோர் காசிக்கு செல்வதில்லை என்ற மரபு இருந்ததாக தெரிகின்றது. இங்கு வாழ்ந்து சாரூப நிலையடைந்த நாதசர்மா, அனவர்தினி ஆகியோரின் பெயர்களில் அமைந்த கோயில்களும் உள்ளன. குரு நமசிவாயர் என்னும் மகான் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஒருமுறை அவர் திருவண்ணாமலையிலிருந்து தில்லை சென்றார். வழியில் திருமுதுகுன்றத்தில் இரவு தங்கினார். பழமலைநாதரையும் பெரிய நாயையும் தரிசித்துவிட்டு கோவிலுள் ஒரு பக்கத்தில் படுத்திருந்தார். பசி மிகுந்தது. பசி உண்டான போதெல்லாம் அம்பிகையை பாடி உணவை பெற்று உண்ணும் வழக்கமுடையவர். எனவே இவர் பெரிய நாயகியை துதித்து நன்றி புனையும் பெரிய நாயகி என்னும் கிழத்தி என்றும் சிவனாரிடத்து கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முடிநீள கிழத்தி மலை கிழத்தி சோறு கொண்டு வா என்று பாடினார். பெரிய நாயகி அம்மையாரும் முதிய வடிவில் எதிர்த்தோன்றி என்னை பலமுறையும் கிழத்தி என்று ஏன் பாடினாய்? கிழத்தி எவ்வாறு சோறும் நீரும் கொண்டு வர முடியும் என்று கேட்க குரு நமசிவாயர் முத்தி நதி சூழும் முதுகுன்றுரைவாளே பக்தர் பணியும் பதத்தாளே அத்தன் இடத்தாளே முற்றா இளமுலை மேலார வடத்தாளே சோறு கொண்டு வா என்று மீண்டும் பாடினார். அம்மையும் மகிழ்ந்து இளமை நாயகியாக வடிவு கொண்டு வந்து உணவு படைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் உண்டானதே பாலாம்பிகை கோவிலும் ஆகும்.
இனி இக்கோவிலின் அமைப்பை பார்க்கலாம். 4 புறமும் சுமார் 26 அடி உயரமுள்ள மதிர்ச்சுவரையும் 660 அடி நீளமும் 390 அடி அகலமும் உடைய பெரிய கோவிலாகும். ஆலயத்தின் 4 புறமும் 7 நிலைகளுடைய பெரிய கோபுரங்கள் காண்போரை கவரும் வண்ணம் நெடுந்து உயர்ந்து காணப்படுகிறது. ஆலயத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் 5 பிரகாரம், 5 நந்தி, 5 கொடிமரம், 5 தீர்த்தம் இவ்வாலயத்தில் உள்ளது. கிழக்கே உள்ள பிரதான வாயில் வழியாக உள்ளே சென்றால் 16 தூண்களை உடைய மண்டபம் ஒன்று இருக்கிறது. முதல் வழி பிரகாரத்தில் விநாயகர் சந்நிதி கிழக்கு நோக்கி சுமார் 18 அடி பள்ளமான இடத்தில் உள்ளது. பாதாள விநாயகர் என்று அழைக்கப்படும் இவரை வணங்கினால் எல்லா குறைகளும் நீங்கி நல்ல வாழ்வு அமையும் என்பதால் பக்தர்கள் இங்கு வந்து இவரை வணங்குகின்றனர். திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும், கருணை பூக்கவும், தீமையை காக்கவும், பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும், பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம் என்று விருத்தாச்சலம் தலபுராணம் இவ்விநாயகரை பாடுகின்றது. இத்தலத்தின் இரவி பெரிய நாயகி அம்பிகையின் சந்நிதி ஒரு தனி கோவிலாக முதல் பிரகாரத்தின் வடபுறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. 3ஆம் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் உருவச்சிலைகளும் பிந்து மாதவ பெருமாள் சன்னதியும் உள்ளன. 63 பிரகாரத்தின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் காலபைரவர் மூர்த்தம் காசியில் இருப்பது போன்ற வடிவமைப்பை கொண்டது. 4ஆம் பிரகாரத்தில் இத்தலத்து மூலவர் பழமலைநாதர் கருவறை இருக்கிறது. கருவறையின் வாயிலில் இருபுறமும் துவார பாலர்கள் சிலைகள் காணப்படுகின்றன. 3ஆம் பிரகாரத்தின் வடமேற்கு கோஷ்டத்தின் விருத்தாம்பிகை சன்னதியும் உள்ளது. இது ஒரு ஆகம கோவிலாகும். சைவ சமயத்தின் 28 ஆகமங்கள் உள்ளன. இவற்றை 28 லிங்கங்களாக இத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார். இந்த லிங்கங்கள் கைலாச பிரகாரத்தின் வடமேற்கு பகுதியில் தனி சந்நிதியில் அமைந்துள்ளது. இதில் தெற்கு வரிசையில் உள்ள லிங்கங்களின் நடுவில் விநாயகரும், மேற்கு வரிசையில் உள்ள லிங்கங்களின் நடுவில் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் அருள்பாலிக்கின்றனர். 28 ஆகமங்களுக்கு உரிய பெயர்களான காமிகேஸ்வரர், யோகேஸ்வரர், சித்தியேஸ்வரர், காரணேஸ்வரர், அஜிதேஸ்வரர், தீபதேஜேஸ்வரர், சூக்ஷ்மதேஸ்வரர், சக்திரேஸ்வரர், அம்சுமானேஸ்வரர், பிரபேதேஸ்வரர், விஜயதேஸ்வரர், விஸ்வாசேஸ்வரர், ஸ்வயம்பேஸ்வரர், அனலேஸ்வரர், வீரேஸ்வரர், ரௌரேஸ்வரர், மகுடேஸ்வரர், விமலேஸ்வரர், சந்திரஞானேஸ்வரர், முகம்பிரேஸ்வரர், புரோத்கீதேஸ்வரர், லலிதேஸ்வரர், சித்தேஸ்வரர், சந்தானேஸ்வரர், சர்வோத்மேஸ்வரர், பரமேஸ்வரர், கிரணேஸ்வரர், வாதுளேஸ்வரர் என்ற பெயர்கள் அவற்றிற்கு சுட்டப்பட்டுள்ளன. இந்த அமைப்பு வேறு எங்கும் காண இயலாத சிறப்பான அம்சமாகும். எனவே இக்கோவிலை ஆகம கோயில் என்று அழைக்கிறார்கள். இத்தலத்து முருகப்பெருமானை குறித்து திருப்புகளில் 3 பாடல்களை அருணகிரிநாதர் பாடியுள்ளார். 3ஆம் பிரகாரத்தில் ஆறுமுகப்பெருமான் 12 திருக்கரங்களுடன் தனது தேவியர் இருவருடன் மயில்வாகத்தில் எழுந்தருளியுள்ளார். இத்தல இறைவனை சம்பந்த பெருமான் 7 பாடல்களும், அப்பர் பெருமான் 1 பாடலும், சுந்தர பெருமான் 3 பாடல்களும் பாடி போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். 3 பாடலுடன் அருணகிரியாரின் திருப்புகழும், முரதேவர் பாடியுள்ள பெரியநாயகியம்மன் பதிகமும், குரு நமசிவாயர் பாடியுள்ள க்ஷேத்திர கோவையும், வள்ளற் பெருமானின் குரு தரிசன பதிகமும், சொக்கலிங்க அடிகளார் என்பவரின் அதாவது 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எழுதிய பெரியநாயகி பிள்ளை தமிழும் இத்தலத்திற்கு உள்ளன. மேலும் ஒருமுறை சுந்தரர் திருவாரூரில் நடக்கும் பங்குனி உத்தர விழாவில் அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய பொருள் சேகரிக்க ஒவ்வொரு தலமாக சென்றார். இத்தலம் வரும்போது இறைவன் சுந்தரருக்கு 12,000 பொன்னை தந்தார். திருவாரூர் செல்லும் வழியில் கல்வருக்கு பயந்து இந்த பொன் அனைத்தையும் இங்குள்ள மணிபுந்தா நதியில் போட்டுவிட்டு இறைவனின் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எடுத்தார். இதை அடிப்படையாக கொண்டு ஆற்றிலே போட்டு குளத்திலே தேடுவது போல் என்ற பழமொழி தோன்றியது. மேலும் சுந்தரர் இறைவன் தந்த பொன் மாற்றுக்குறையாத தங்கம்தானா என்று மனம் அலைபாய்ந்ததை உணர்ந்த இறைவன் நம்பிக்கைக்காக தும்பிக்கை நாயகனை சாட்சியாக அமைத்து பொன்னை மாற்றுரைத்து காட்டினார். எனவேதான் இத்தலத்தில் உள்சுற்று பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமான் மாற்றுரைத்த விநாயகர் என்ற பெயரோடு விளங்குகிறார். அடுத்து முருகப்பெருமானுக்கு
6 படைவீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் விநாயகருக்கும் 6 படைவீடு இருக்கிறது. இத்தலத்தில் ராஜகோபுரத்தை அடுத்து இடது பக்கம் உள்ள ஆழத்து விநாயகர் சன்னதி விநாயகரின் 2வது படைவீடாகும். காளகஸ்தியில் உள்ளது போல இவர் 18 படியிறங்கி சென்று தரிசிக்கும்படி அமர்ந்துள்ளார். இந்த ஆழத்து விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். ஒரு முறை உலகம் அழிந்த பொழுது இந்த தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்ற புராண சிறப்பு பெற்றது. சிவத்தலங்கள் அனைத்திலும் 1008 தலங்கள் சிறப்பானதாக கூறப்படும். இதில் 4 தலங்கள் முக்கியமானவை. அதில் விருத்தாச்சலமும் ஒன்றாகும். இது சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 220வது தலமாகும். நடுநாட்டு தலங்களில் இது 9வது தலமாகும். இத்தனை சிறப்புமிக்க காசிக்கு நிகரான இத்தலத்தை நாமும் தரிசனம் செய்து இறைவனின் அருளை பெறுவோமாக. மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலங்களை நாம் அடுத்த வாரம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். தேவராயும் அசுரராயும் சீத்தர் செழுமறை சேர் தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சேர் ஆவராயும் நண்ணு பாரும் பின்னெறி காநீரும் ஏவர் ஆய விரை மலரும் செங்கண்மால் ஈசன் என்னும் மூவர் ஆய முதல் ஒருவன் மேயது முதுகுன்றே. திருச்சிற்றம்பலம்.